ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஆம்லேட் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இது போல் ஆம்லேட் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் கிரேவிலேருந்து 4 பீஸ் சிக்கன் எடுத்து உதிர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் சிக்கனை வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு காரம் தேவைன்னா சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஆம்லேட் கலவை ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் ஒரு தோசைக்கல் சூடு பண்ணி எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாம். முட்டை கலவையை நல்லா கலந்து தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. பொறுமையாக இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தோசை கரண்டியால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ 2 பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட சிக்கன் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்தோடு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.